இந்த வடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு தோலோடு எடுத்துக்கணும். இது வந்து முழு பருப்பாக தான் எடுப்பாங்க. நம்ம வந்து இப்போ உடச்ச பருப்பு எடுத்துருக்கோம். முழு பருப்புனா ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உடச்ச பருப்புனா ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். நான் இப்போ இதில் 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம முதல்ல எடுக்கும்போதே நல்லா கழுவி 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இனிமேட்டுக்கு வந்து இந்த தண்ணியை மட்டும் வடித்து விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து கொரகொரப்பாக அரைக்கணும். நிறையா தண்ணி விடாமல் லேசாக தண்ணி தெளித்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான கொரகொரப்போட தண்ணி அதிகம் விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், உப்பு 1/2 ஸ்பூன், சுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ண மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடை சுட்டு எடுத்துக்கணும். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம உளுந்து தோல் எடுக்காதனால இது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.